அத்தியாயம் 30. இங்கே வந்து 3 நாட்கள் முடிந்திருக்க புறப்பட தயாராகிக் கொண்டிருந்த குரு மாடி அறையில் ராமின் அறையை திறந்து அமர்ந்திருந்தான். ராமின் புகைப்படம் அனைத்தையுமே அவனது ரூமில் கொண்டு வந்து வைத்திருந்தனர். ராம் இருந்தபோது எப்படி இருந்ததோ அதேபோல் இப்போதும் கலையாமல் அடுக்கியபடி இருக்க, இவனை தொடர்ந்து திலகவதியும் படியேறி வந்திருந்தார். இவன் சுமித்ராவை அழைத்து கொண்டு இங்கே வரப்போவதை திலகவதி சொன்னபோதே கிருஷ்ணர் சொல்லிவிட்டார். அந்த பொண்ணு வந்ததுன்னா எக்காரணத்தை கொண்டோ ராம பற்றிய பேச்சை எடுக்கக்கூடாது, இறந்தவனை நினச்சி இருக்கிறவங்கள கவனிக்காமல் விடக்கூடாது என தெளிவாக பதில் சொல்லிவிட்டு சென்றிருந்தார். ஏற்கனவே ஒவ்வொரு முறையும் வரும்போதும் மாடி அறைக்குள் செல்ல விடாமல் அப்படியே அனுப்பியிருக்க, இம்முறை திலகவதியிடம் சொல்லாமல் வந்தவன் அறையை திறந்திருந்தான். திறந்தபோதே ராமோடு இருந்த நாட்கள் மனதில் படமாக விரிய கண்களை மூடி அமர்ந்திருந்தான். இதோ இந்த இடத்தில்தான் அவனோடு சண்டையிட்டது. இவனுக்கு போக்கு காட்டியபடி ஓடிய இடம் கூட இதுதான். சட்டென தோன்றிய ஞாபகத்தில் வேகமாக பீரோவிற்கு அடியே கை வைத்து தேட, அங்கே இவனிடம் பிடுங்கிய பாலை ஒளித்து வைத்த இடம். அந்த பால் அப்படியே இருக்க இன்று அவன் இல்லை. மாடியேறி வந்தபோது திலகவதி இவனை பார்த்தவள், குரு என்ன தேடுற, புறப்படலையா? அப்போ புறப்பட்டாச்சான்னு கேட்டு ஃபோன் பண்ணினாங்க, எழுந்துரு. அவனது லேசான கலங்கிய கண்ணை பார்த்தபடி கூற, ஏம்மா அவ்வளவு சீக்கிரம் போனா? இங்கே இந்த இடத்த பார்க்கவே முடியல. எப்போதாவது இப்படி ஒரு நிலைமை வரும்னு நினச்சி பார்த்தோமா என கண் கலங்கினான். எவ்வளவு அழணுமோ அழுதுட்டு குரு, இனி அழக்கூடாது, அது மாதிரி ஒன்றை பார்க்கக்கூடாதுன்னு தான் இங்கே வரவிடலை. கடைசியாக இங்கே தான் அவன் கிட்ட பேசினேன். போதும் குரு, புறப்படு, இதுக்கு மேலே பேசாத. என்னோட மொத்த ஆறுதலும் இப்போதைக்கு நீயும் அந்த பொண்ணு தான். மறுபடியும் அலறதை பார்க்க முடியாது. அப்பா என்கிட்ட சொன்னது தான் உனக்கும். அவனை நினச்சி உன்னை கவனிக்காமல் விடக்கூடாது. அடிக்கடி வா, தினமும் ஃபோன் பண்ணு. அந்த பொண்ணையும் இங்கே அழைச்சிட்டு வா. அவளுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் வற்புறுத்தாத. உன்னோட பிடிவாதம் அந்த பொண்ணை வருத்தப்பட வைக்கக்கூடாது. விருப்பம் இல்லைன்னா கஷ்டப்படுத்தாத. என நம்பிக்கை இருக்குது உன் மேலே. அந்த பொண்ணை நல்லா வச்சுக்குவேன்னு புறப்பட, அங்கே சுமித்ரா ரெடியாகி உனக்காக காத்துக்கிட்டு இருப்பா என்றார். அப்போது புறப்பட்டு வந்தவன் அடுத்தடுத்து வேலை சரியாக இருக்க எங்கேயும் அவனால் செல்ல முடியவில்லை. 2 மாதம் தாண்டிய போது விசாலியின் திருமணத்திற்கு சென்னைக்கு அழைத்து சென்றிருந்தான். முதல் நாள் காலையிலேயே இவளோடு சென்றிருக்க, ஏற்கனவே சென்னையில் இருந்த காரணத்தினால் அங்கே இருக்கும் இடங்களுக்கு இவளை அழைத்து கொண்டு சுற்றியவன் மாலை 5 மணியை தொடும்போது மெரினா கடற்கரைக்கு அழைத்து வந்தான். இவள் கடல் நீரில் விளையாடுவதை பார்த்தபடி சற்று தொலைவில் அமர்ந்து வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தான். 6 மணியை தொடும்போது எழுந்தவன், சுமி போகலாம், ரூமுக்கு போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு கிளம்ப சரியாக இருக்கும். ப்ளீஸ் ப்ளீஸ், இன்னும் 5 நிமிஷம். அவள் கண்கள் சுருங்கி கெஞ்சியபடி கேட்டுக்கொண்டிருக்க, மறுபடியும் தண்ணீரில் கால் நினைக்க, எப்போதும் சுமித்ரா சொல்வதுதான், எங்கு அழைத்து சென்றாலும் புறப்பட செல்லும் போது கேட்பது, திருந்தவே மாட்டேன் என்றபடி மேலும் 5 நிமிடம் தாண்டி இவளை அழைத்து கொண்டு புறப்பட்டான். மாலை வரவேற்பிற்கு மண்டபத்திற்கு வந்திருக்க, மேடையில் வண்ண கற்கள் பதித்த லெஹங்காவில் விஷாலின் அதே நிறத்தில் ஷர்வானியில் மாப்பிள்ளை சிவாவனோடு நின்றிருந்தான். கூட்டம் சற்று அதிகமாகவே இருந்தது. பவித்ராவிற்கு 9 மாதம் மத்தியில் இருக்க ஒரே இடத்தில் சற்று சோர்வாக அமர்ந்திருந்தாள். இங்கே வரவுமே சுமித்ரா அவளோடு இணைந்து கொண்டாள். கோகுல் குருவை பார்த்தவன், காலையிலேயே வருவேன்னு எதிர்பார்த்தேன், இப்போ வர. விஷாலி சரியான கோபத்தில் இருக்கிறா. அவகிட்ட பேசினா சரியாயிடுவாடா. அப்புறமா உடனே அவங்க யூஎஸ் புறப்படணுமா, இல்லை இங்கே இருப்பாங்களா என்று கேட்டான். இந்த வாரம் முழுக்க இங்கே தான், அடுத்த வாரம் கிளம்பிடுவா. பவித்ராவுக்கு எப்போ டெலிவரி டேட் சொல்லியிருக்கிறாங்க. வந்ததும் பார்த்தா ரொம்ப டயர்டாக தெரியுறாங்க. இன்னும் 10 நாள் இருக்குது. ஒரு இடத்துல உட்காந்தா தானே ஓடிக்கிட்டே இருந்தா. இப்போ தான் இனி நகரக்கூடாதுன்னு சொல்லி விட்டுட்டு வந்திருக்கிறேன். நைட்டு இங்கே தானே தங்குவேன், இல்லை போகணுமா? வந்ததே லேட்டு. மதியமே வீட்டுக்கு வர சொன்னான். எப்போவுமே நிறைய பேர் இருப்பாங்க. எனக்கு இவளையும் இவளோட அம்மா அப்பா தவிர வேறு யாரையுமே தெரியாது. அதனால் வரலை. இனி இங்கே உன் கூட மண்டபத்தில் தான் இருக்க போகிறேன். இனி போனால் அவ்வளவுதான். விஷாலி பேசியே சாகடிச்சிடுவா. பயம் இருந்தால் சரிதான், வா. கோகுல் முதுகில் தொற்றிக்கொண்டபடி பின்தொடர்ந்தான் குரு. அடுத்த நாள் காலை குறிப்பிட்ட நேரத்தில் சுப முகூர்த்தத்தில் சிவா விஷாலியின் கழுத்தில் திருமங்கல்யம் பூட்டியிருந்தார். வரிசையாக வந்து மேடைக்கு வாழ்த்து கூற குருவும் சுமித்ராவும் மேடை ஏறியவர்கள் வாழ்த்து கூறியபடி குரு சிவாவிடம் திரும்பியவன், ப்ரோ நான் சொன்னது மாதிரி செய்ங்க என கூற, அவனும் சிரித்தபடியே சற்றே வெட்கத்தோடு தலையாட்ட, இதை பார்த்த விஷாலி, டே என்ன சொன்ன அவங்கிட்ட என்று கேட்க, சொல்ல மாட்டேன் என்பது போல மறுப்பாக தலையாட்டினான். ப்ரோ சொல்லக்கூடாது, இது எங்களுக்குள்ள சீக்ரெட். அவள் அடித்து கேட்டாலும் சொல்லக்கூடாது சொல்லி சிரித்து கொண்டே இறங்கி இருந்தான். அன்று 11 மணி வரை மண்டபத்தில் இருந்தவர்கள் அப்படியே பெங்களூருக்கு வண்டி ஏறி இருந்தனர். வந்ததுமே வழக்கம் போல வேலை அவனை ஆட்கொண்டு விட ஒன்றை கவனிக்க தவறி இருந்தான். சுமித்ராவின் யோசனையை சுமந்தபடி சுற்றி கொண்டிருந்த அந்த தோற்றத்தை
வீட்டிற்கு கூட வந்த பிறகும் லேப்டாப்பில் வேலையை தொடர்ந்து கொண்டிருந்தவன் கண்கள் சற்று எரிச்சலாக கைகளில் சொடக்கு எடுத்தபடி அவளை பார்க்க அப்போதுதான் கவனித்தான். அந்த முகத்தில் இருந்த கவலையோ வருத்தமோ அல்ல, யோசனை. அதுவும் சற்றே ஆழ்ந்த யோசனை. இவன் அவளை கவனிப்பதை கூட அவளால் உணர முடியவில்லை. அந்த அளவிற்கு ஆழ்ந்து இருந்தாள். 2 நிமிடம் அவளை பார்த்தவன் சுமித்ரா, சுமி என அழைக்க அவள் திரும்பி இவனின் முகம் பார்க்கவும், இங்கே வா, உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். என்ன சொல்லுங்க என்றபடி அருகில் வர அமர்ந்திருந்த சோபாவில் அவளை பிடித்து அருகில் அமர்த்தியவன் அவளது கைகளை தனது கைகளுக்குள் வைத்தபடி, சொல்லு, என்ன பிரச்சனை? ஏன் ஒரு யோசனையோடு சுற்றிக்கிட்டு இருக்கிற? நேற்று கவனித்தேன், வேலை அவசரத்தில் எதுவும் தோணலை. இப்போ பார்க்கும்போது தெரியுது. என்னாச்சு? அது அது வந்து சொன்னால் தானே தெரியும் சுமி. நீ சொல்லாமல் எனக்கு என்ன தெரியும்? இப்போ எல்லாம் நான் என்ன வாங்கி தந்தாலும் நீ வேண்டான்னு தான் மறக்கிற. அன்றைக்கு சென்னை கடற்கரையில் உனக்கு பிடிச்ச மாதிரி வாங்கும்போது கூட வேண்டான்னு சொன்னேன் என அன்றைக்கு நடந்ததை ஞாபகம் வைத்து கேட்டான். எனக்கு பார்ட் டைம் வேலை வாங்கி தரீங்களா? கேட்டதற்கு சட்டென யோசிக்காமல் இவனிடம் கேட்டவளை வித்தியாசமாக பார்த்தான். வேலைக்கு இப்போ என்ன அவசியம் வந்தது சுமி? என்னோடது எல்லாமே உனக்கு தானே. நான் ஏதாவது உங்ககிட்ட கணக்கு கேட்குறேனா? இல்லையே. அப்புறம் ஏன் ஏன் உனக்கு இது மாதிரி தோணுது? பணத்தேவை இருக்குதுன்னா ஏடிஎம் கார்டு எடுத்துக்கோ. உங்ககிட்ட தானே என்னோடய ஏடிஎம் கார்டு இருக்குது. நான் எதுவுமே கேட்க மாட்டேன். நான் உங்களுக்கு சொன்னால் புரியாது. சொன்னபடியே எழப்போனவளை மறுபடியும் அமர வைத்தவன். புரிஞ்சுக்கிறேன், சொல்லு. காலையில் கம்ப்யூட்டர் கிளாஸ் போயிட்டு வந்தால் எப்படியும் மதியம் வீட்டுக்கு வந்துடுறேன். முன்னாடி பவித்ரா இருந்தாங்க, அவங்க இங்கே வருவாங்க. இல்லாட்டி நான் அங்கே போவேன். இப்போது சும்மாவே இருக்கிற மாதிரி இருக்குது. இவ்வளவு தானா? நானும் என்னவோன்னு நினச்சிட்டேன். அதுக்கு எதுக்காக வெளியே வேலைக்கு போகணும்? வீட்டிலேருந்து செய்ய நிறைய வேலை இருக்குது. 2 நாள் டைம் கொடு, உனக்கேற்ற வேலையை செலக்ட் பண்ணிவிட்டு வந்து சொல்கிறேன். முதல்ல உனக்கு என்ன தெரியும்? எந்த சப்ஜெக்ட் உனக்கு பிடிக்கும்? கிராஃப்ட் நல்லா செய்வேன். சப்ஜெக்ட்னா மேக்ஸ் ரொம்ப பிடிக்கும். ஏன் உங்கள் முகம் இப்படி போகுது? எனக்கு பிடிக்காத சப்ஜெக்டே மேக்ஸ் தான். +2ல் எத்தனை மார்க் எடுத்தீங்க மேக்ஸ் சப்ஜெக்டில்? கொஞ்சம் ஆர்வமாக கேட்டாள். 92. இவனது பதில் கேட்கவும் முகத்தை சுருங்க அவளின் தலையை பிடித்து ஆட்டியபடி, மற்ற சப்ஜெக்டில் எல்லாமே 98, 99 ரேங்க் ஹோல்டரா நீங்கள்? தெரியாதா? அதெல்லாம் ஒன்றும் யூஸ் இல்லை. அந்த நேரம் சந்தோஷம் மட்டும்தான். நீ சொல்லு, மேக்ஸ் தெளிவாக புரிகிற மாதிரி சொல்லித்தர தெரியுமா? தருவேன். இது போதும் சுமி, டியூஷன் எடு. கையில் கம்ப்யூட்டர் இருக்குது, அதில் சொல்லித்தரலாம். டெய்லி 2 மணி நேரம் விசாரிச்சுட்டு வந்து சொல்கிறேன். வேறு என்ன செய்யலான்னு யோசிச்சுக்கலாம், ஓகேவா? இப்போதைக்கு அவசரமாக உனக்கு வேலை தரேன். எனக்கு கண்ணு செமையாக எரிச்சலாகுது. இதை எனக்கு டைப் பண்ணித்தா. அவன் செய்து கொண்டிருந்த வேலையை இவளிடம் கொடுத்தான். இந்த வேலைக்கு இப்போவே பைசா தரேன், செஞ்சு தர்றையா? கொஞ்ச நேரம் கண்ணை மூடிட்டு படுக்க போகிறேன். ஆர்வமாக அருகில் அமர்ந்து அவன் சொன்னதை கேட்டுக்கொண்டே அதை போலவே வேலை செய்ய துவங்கினாள். கண்களை மூடியபடி சோபாவில் சாய்ந்து அமர்ந்தவன் டைப்பிங் தப்பாக அடித்து மறுபடியும் என்ன வேலை செய்ய வைக்கக்கூடாது. இதை சொல்லும் போதே பட்டனை அவனது தோளில் அடி விழுந்தது. அதுதானே பார்த்தேன், 2 நாளாக அடிக்காமல் சுத்துறையேன்னு. அடுத்த நாள் வரும்போது ஒயிட் போர்டோடு வந்தவன் காலில் ஒரு மூலையில் மாட்டியபடி கையில் கொண்டு வந்திருந்த புத்தகத்தை இவளிடம் தந்தான். இது 10th மேக்ஸ் புக்கு. எங்கள் ஒரு சப்ஜெக்ட் போர்டில் லெசன் எடு பார்க்கலாம், வேலை வாங்கி தரேன்னு சொன்னீங்க. இது என்ன? முதல்ல சொன்னது செய்யுமா, அப்புறமா உனக்கு வேலை தர்றேன். வேலையெல்லாம் ரெடி. முதல்ல எனக்கு புரியுதான்னு பார்க்கலாம், அப்புறமா சொல்கிறேன். நான் பாட்டுக்கு ஒன்று ஆகா போகும்னு சொல்லி அது தப்பாயிடுச்சுன்னா அதுக்கு தான். ஓவராக ஓட்டாதீங்க, அதெல்லாம் நல்லாவே சொல்லி தருவேன் என்றவள் முதல் பேஜை பார்த்து நடத்த ஆரம்பிக்க, வா, அப்படி சொல்லலாம் போல இருந்தது. அவளது குரலுக்கு அவள் நடத்துவது ஏதோ சங்கீதம் இசைப்பது போல தோன்ற கைகளை தட்டியவன், ஓகே, வேலை சக்ஸஸ், வா. அருகில் அமர வைத்து, ஆன்லைன் டியூஷன் தினமும் 2 மணி நேரம், மாத சம்பளம் 4000 ரூபாய். இன்னையிலேருந்து நீ ஆரம்பிக்கலாம். என்னோடது ஒரு கண்டிஷன் இருக்குது, அதுக்கு சம்மதிக்கணும். என்ன? மாதம் சேலரியை எனக்கு மட்டும்தான் செலவு பண்ணணும். இவன் சொன்னதும் இவளது முகம் பூவாய் மலர்ந்தது. ஓகே என்றபடி அமர, இரு, அவசரப்படாத. இப்போது எடுத்த சப்ஜெக்டை மறுபடியும் எடு. என்னோடய மொபைலில் வீடியோ எடுக்கணும். இது எதுக்கா? யூடியூப்பில் உனக்காக ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்கிற சுமி, டியூஷன் அப்படின்னு. இதை அங்கே போஸ்ட் பண்ணணும். இதெல்லாம் வேண்டாம் ப்ளீஸ். டியூஷன் மட்டும் போதும். சுமித்ரா இவனிடம் கேட்க, உன்னோட வாய்ஸ் நல்லா இருக்குது சுமி, இதை உன்னால் செய்ய முடியும். ரெஸ்பான்ஸ் இல்லைன்னா விட்டுடலாம். ஆனால் ரொம்ப சின்ன பொண்ணாக தெரிகிற. என்னோடய கண்ணாடியை போட்டுட்டு லெசன் எடு பார்க்கலாம் என்று அவனது கிண்டலை உண்மை என நினைத்து அவன் கையில் இருந்த கண்ணாடியை வாங்கியவள் கண்களில் போட, முதலில்
கண்ணாடி சற்று பெரியது. அடுத்ததாக கண்ணாடி அணியவும் சுத்தமாக கண் அவளுக்கு தெரியவில்லை. கண் வலிக்குது, சரியா தெரியல. அறிவாளி, அதுக்காக தானே தந்தேன். கண்ணாடி பாட்டி மாதிரி இருக்கிற என்றபடி இவன் எழவும் இவனது கிண்டலை புரிந்து கொண்டவள் உங்களை என்றபடி கைகளில் கண்ணாடியை கலட்டியபடி இவனை துரத்தவும் சரியாக இருந்தது. அத்தியாயம் 31. அன்றைய நாளுக்கு பிறகு நாட்கள் வேகமாக நகர்ந்து கொண்டிருந்தது போல் தோன்றியது சுமித்ராவிற்கு. அடுத்த 15 நாட்கள் தாண்டி இருக்க பவித்ரா அழகான ஆண் குழந்தை பிறந்திருந்தது. இருவருமே மறுபடியும் சென்னைக்கு சென்று பவித்ராவை பார்த்துவிட்டு உடனே திரும்பி வந்தனர். மேலும் இருவருக்கும் ஆன்லைனில் டியூஷன் எடுக்கும் வேலை இருந்தது. சுமித்ரா யூடியூப்பில் கூட இவளது அப்டேட் அனைத்துமே நல்ல விதமாக அமைய 2 நாட்களிலேயே 1000 சப்ஸ்கிரைபரை பெற்று அடுத்த 2 மாதத்தில் அதிலிருந்தும் இவளுக்கு வருமானம் வந்து கொண்டிருந்தது. பிஸியாகவே சுற்றி கொண்டிருந்தாள். அவளது அக்கவுண்டில் கணிசமான பணம் வேகமாக உயர்ந்து கொண்டிருந்தது. இவளது கிராஃப்டை கூட அங்கே யூடியூப்பில் அப்டேட் செய்து கொண்டிருந்தாள். அதற்குமே நிறைய கமெண்ட் வந்து கொண்டிருந்தது. இவளது அப்டேட்களை பார்த்தபடி சின்ன சின்ன மாறுதல்களை அவ்வப்போது சொல்லி திரித்து கொண்டிருந்தான். ஒரு நாள் தலையை மறைத்த தொப்பியோடு பாடம் எடுக்க, அடுத்த நாள் குச்சியோடு என விதவிதமாக இவளை போர்டில் எடுக்க வைத்து கொண்டிருந்தான். இதுவும் அவனுக்கு பிடித்தே இருந்தது. அனைத்தையும் முடியும் வரை வேடிக்கை பார்ப்பவள். ஆனாலும் சுமி முன்னாடி ஆளே இல்லாமல் எப்படி 10 பேருக்கு சொல்லித்தர்ற மாதிரி பில்டப் கொடுக்குற என்று ஏதாவது சொல்லி அவ்வப்போது அடியும் வாங்கி கொண்டிருந்தான். இதெல்லாம் ஒருபுறம் இருக்க, அவனுக்கு அடுத்த மகிழ்ச்சி செய்தி அன்றைய மொபைலில் வந்திருந்தது. புகைப்பட போட்டிக்கு இவன் அனுப்பியிருந்த புகைப்படம் 1ஆம் பரிசு தேர்வாகி இருக்க, பரிசு பணம் கிட்டத்தட்ட இந்திய மதிப்பில் 50 லட்சம். இது உச்சக்கட்ட மகிழ்ச்சி செய்தி அவனுக்கு. அதே மகிழ்ச்சியோடு வந்தவன் சுமித்ராவை தலை உயரத்துக்கு தூக்கி சுற்றியபடி, சுமி நான் ஹாப்பியாக இருக்கிறேன் என்றபடி சோபாவில் இறக்கிவிட்டு அருகில் அமர, ஒரு நிமிடம் பயந்துட்டேன். எப்படியா தலைக்கு மேலே தூக்கி சுற்றுவீங்க, என்ன விஷயம் என்று கேட்டாள். இந்த இடைப்பட்ட நாட்களில் கணவன் என்ற வகையில் நெருங்காவிட்டாலும் நல்ல நண்பர்களாக அவளிடம் நெருங்கி இருந்தால், சுமி நம்ம அனுப்பின ஃபோட்டோ போட்டியில் வின்னாகி இருக்குது, சொல்லு உனக்கு என்ன வேணும், இன்னைக்கு வாங்கித்தரேன். வீட்டுக்கு சொல்லிட்டீங்களா? அம்மா அப்பா கிட்ட. ஃபஸ்ட்டு உங்ககிட்ட தான் சொல்லணும்னு வந்தேன், இனி தான் ஃபோன் பண்ணணும். அவனது சட்டை பாக்கெட்டில் இருந்த மொபைலை எடுத்து அவன் கையில் தந்தவள், முதல்ல அவங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லுங்கள், அதுக்கு பிறகு எனக்கு என்ன வாங்கி தர்றதுன்னு யோசிக்கலாம். 5 நிமிஷம் வந்துடுறேன் என்றபடி ஃபோனோடு நகர, தலைக்கு மேல் சுற்றியது ஞாபகத்தில் வர முகம் லேசாக சிவக்க ஆரம்பித்தது. தனது கைகளால் தலையில் தட்டியவள், சந்தோஷத்தில் என்ன செஞ்சோம்னே தெரியாமல் போகிறாங்க, நீ வேற அதையே யோசிக்காத என்றபடி நகர்ந்து சமையல் அறைக்குள் சென்றிருந்தாள். இவள் காஃபி கலந்து எடுத்து வரும்போது அவன் பேசி முடித்து வந்து அமர கையில் காஃபியை கொடுத்தவள், சொல்லியாச்சா? எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டேன். உன்னோட அம்மாவுக்கு பயங்கர சந்தோஷம். பேசும்போது அவங்க குரலில் தெரியுது. அம்மா அப்பா கிட்ட இந்த பணத்தை என்ன பண்ணலான்னு கேட்டிருக்கிறேன், நாளைக்கு சொல்கிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. கிளம்பு, இன்றைக்கி வெளியே போகலாம். நமக்கு நைட் டின்னர் வெளியே தான், நல்ல ஹோட்டலுக்கு போகிறோம். ஏற்கனவே நீ எனக்கு ட்ரீட் தரேன்னு சொன்னது பெண்டிங்கில் இருக்குது. இன்றைக்கி நீ எனக்கு தர்ற, நான் உனக்கு தர்றேன். குயிக்காக ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு ஓடிவா பார்க்கலாம். 5 நட்சத்திர ஹோட்டலின் மூன்லைட் டின்னருக்கு ஆர்டர் செய்தவன் இவளையும் அழைத்து கொண்டு தனது டேபிளை தேடி அமர்ந்து அரை இருளில் சுற்றிலும் வேடிக்கை பார்த்தபடி அமர்ந்திருந்த சுமித்ரா, இந்த இடமே பிடிக்கல, எப்பவும் போகிற இடத்துக்கு அழைச்சிட்டு போயிருக்கலாம்ல. அப்போ எனக்கு நீ ட்ரீட் தர மாட்ட, எனக்கு இங்கே தான் வேணும் குரு கேட்க. ஓகே, எனக்கு இடம் வித்தியாசமாக இருந்தது, அதனால் சொன்னேன், நீங்களே எனக்கு சேர்த்து ஆர்டர் பண்ணிவிடுங்க. அருகில் இருந்த மெனு கார்டில் இவன் ஆர்டர் செய்ய ஒவ்வொன்றாக வர இது நல்லாயிருக்கும், டேஸ்ட் பாரு என ஒவ்வொன்றாக அவளுக்கும் தந்து இவனும் ஒன்று முடித்து பில் வரும்போது பார்த்தவள் அதே திகைப்போடு இவனை நோக்கினாள். பில் மொத்தமாக அப்போதே 3000 தாண்டி இருந்தது. இவனின் முகம் பார்த்தவள், எனது இவ்வளோ பில்லு, நான் வெறும் 2000 தான் கையில் எடுத்துகிட்டு வந்தேன், இப்போது என்ன செய்கிறது? வேகமாக இவளை கிளப்பி கொண்டு வந்திருந்தான். கையில் பணம் எடுத்ததை அவள் பார்க்கவில்லை. என்ன இப்படி சொல்கிற? இன்னும் ஐஸ்கிரீம் வாங்கி தரணும், இது வேறு பாக்கி இருக்குது. விளையாடாதீங்க குரு, கையில் அவ்வளவுதான் இருக்குது. நான் உங்களுக்கு ட்ரெஸ் ஒன்று எடுத்து தரணும்னு நினச்சேன். சாப்பாட்டு பில்லை இவ்வளவு ஆயிடுச்சு, இங்கே இவ்வளவு காஸ்ட்லின்னு எனக்கு தெரியாது. விட்டால் இங்கேயே அழுதுருவ போல இருக்குது, நீ தரவே வேண்டாம். உன்னோடதில் எனக்கு ட்ரெஸ் எடுத்துக்கூட, நான் கார்டு எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன், அதில் ஸ்வைப் பண்ணிக்கலாம். ஐஸ்கிரீம் ஆர்டர் பண்ணவா? வேண்டாம், போகலாம், வெளியில் போய் வாங்கிக்கலாம். பில்லை பார்த்து நிஜமாவே பயந்திருந்தாள் சுமித்ரா. எப்படி ரோட்டில் நடந்துக்கிட்டே சாப்பிடவா இரு என ஆர்டர் செய்து சாப்பிட்டு முடிக்கவும், அடுத்து இவனுக்கு உடை எடுக்க என அழைத்து சென்று அங்கும் அவளை கலாட்டா செய்து வாங்கி வீடு வரும்போது இரவு 10 மணியை தாண்டி இருந்தது. வந்ததுமே பெட்ரூமில் புக்ஸை எடுத்துக்கொண்டு அமர்ந்து விட்டாள் சுமித்ரா. என்ன இது? வந்ததுமே புக்கை திறந்து வச்சுக்கிட்டு உட்காந்தாச்சு.
நாளைக்கு எடுக்க போகிற லெசனுக்கு கொஞ்சம் ப்ரிப்பேர் ஆகணும். ஏன் உங்களுக்கு தூக்கம் வருதா? நான் வேணும்னா ஹாலுக்கு போயிடவா? அதெல்லாம் வேண்டாம். கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருக்கலான்னு நினச்சேன். நீ பாரு. நானும் என்னோடய ஃபோனில் எதையாவது பார்க்குறேன். சற்று நகர்ந்து அமர்ந்து இருக்க. அன்றைய நாள் அவனுக்கு சற்றே மகிழ்ச்சி அதிகமாக இருக்க தூக்கம் உடனே வரும் என நம்பிக்கை துளி கூட இல்லை. நீண்ட நாட்களுக்கு பிறகு கிடைத்திருந்த மகிழ்ச்சியான செய்தி, அதன் பிரதிபலிப்பு அவனது முகத்தில் அப்பட்டமாக தெளிந்தது. சற்று நேரம் அமர்ந்தவன் எழுந்து சென்று பால்கனியில் கதவை திறந்து விட்டபடி அமர்ந்திருக்க லேசாக மழைக்காற்று வீச ஆரம்பித்தது. சற்று நேரத்தில் எல்லாம் லேசாக தூர ஆரம்பிக்க சடசடவென மழை பொழிய சுமித்ராவின் பார்வை மலையிலேயே நிலைத்திருந்தது. திரும்பி நேரம் பார்க்க இரவு 11 கையில் இருந்த புக்கை எடுத்து வைத்தவள் அமைதியாக வேடிக்கை பார்க்க குரு கூட மலையை தன் பார்த்து கொண்டிருந்தான். 10 வயதில் ராமோடு அவர்களின் வீட்டு மொட்டை மாடியில் கொட்டும் மலையில் ஃபுட்பால் விளையாடியது ஞாபகம் வர நினைவுகள் மட்டுமே இப்போது புதையலாக மனதில் நிறைந்திருந்தது. திரும்பி இவள் முகம் பார்க்க இவளது பார்வையும் மலையில் நிலைத்திருப்பதை பார்த்தவன் என்ன சுமி யோசனை என்று கேட்க, நம்ம எல்லாரும் குழந்தைகளாகவே இருந்திருக்கலாம். ஏன் வளர்ந்தோம்? எத்தனை பிரச்சனை. குழந்தைகளாக இருந்தால் எந்த கவலையும் இல்லாமல் நினச்சது அந்த நேரம் செஞ்சுட்டு ஜாலியாக விளையாண்டுக்கிட்டு இப்போ அது மாதிரி இருக்க முடியுதா என்ன? இப்போ என்ன செய்யணும்? மலையில் நினைய ஆசையாக இருக்குது, ஆனால் முடியாதுல்ல. யார் சொன்னாங்க? வாழ்க்கை வாழ்கிறதுக்கு தான். எந்த நிமிஷம் என்ன தோணுதோ அதை சந்தோஷமாக செய். 50 60 வயசுக்கு அப்புறம் நீயும் நானும் இந்த மாதிரி நினைய ஆசைப்பட்டா கூட நம்மளோட உடம்பு நிலை ஒத்துக்காது. வா என்றபடி இவளையும் சேர்த்து இழுத்து கொண்டு போய் மலையில் நனைய விட்டாள். இவனும் கூட மலையில் நிற்க அடித்து ஊற்றிய மலையில் மகிழ்ச்சியோடு சிரிப்புமாக நனைந்து கொண்டிருந்தாள். நனைந்தபடியே குருவிடம், எப்போ மழை வந்தாலும் நனையணும்னு நினைப்பேன். அம்மா விடவே மாட்டாங்க. எப்படியும் அம்மாவுக்கு தெரியாமல் நனைஞ்சிடுவேன். ஆனால் உடனே சளி பிடிக்கும், காய்ச்சல் வரும். அதனால் திட்டுவாங்க. என்னது, உடம்புக்கு ஒத்துக்காதா? இதையே நீ முதல்ல சொல்லலை, உள்ள வா என்றபடி இவன் உள்ளிழுக்க அவளோ அவனை உள்ளே செல்ல விடாமல் மலையில் இழுத்து விட்டு கொண்டிருந்தாள். சுமித்ரா, போதும், ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. காய்ச்சல் வந்தால் கஷ்டம், உள்ளவா என கிட்டத்தட்ட இழுத்து கொண்டு பாத்ரூம் வாசலில் நிறுத்தியவன், ஓடு, ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வா. வீட்டுக்கு தெரிஞ்சதுன்னா எனக்கு தான் திட்டு விழுகும் அம்மா கிட்ட என்றபடி காத்திருக்க அவள் வரவுமே இவனும் உடைமாற்றி வந்தான். சுமித்ரா, தலையை நல்லா காயவிடு, ட்ரையர் போட்டுக்கோ என்றவன், இரு, நான் சரியாக காய வைக்க மாட்டேன், நானே போட்டு விடுறேன் என்று ட்ரையரை கையில் வாங்கியவன் இவளது நீல கூந்தலை பிரித்து விட்டபடி காய வைக்கவும் அவளுக்கு என்ன என்று புரியாத ஒரு நிலை. அதுபோல குருவுக்கும் எதுவும் தோன்றவில்லை என்பது போல அவனது கவனம் முழுவதும் நன்றாக கூந்தலை உலர்த்துவதிலேயே இருந்தது. கூடவே, சுமித்ரா, இந்த மழை வர்றதுக்கு முன்னாடி சில நேரம் இந்த கருப்பு மேகம் எங்கே போகிறோன்னு தெரியாமல் வேகமாக ஓடும் பாரு, அது மாதிரி இந்த ஃபேன் காற்றுக்கு வேகமாக முடி பறக்குது. நான் வேணும்னா அப்படியே சிக்கெடுத்து தலைப்பினி விடவா என கேட்டது தான் தாமதம். முதல்ல உங்கள் தலையை காய வைங்க, நான் பார்த்துக்கிறேன் என்றபடி அவனை லேசாக தள்ளிவிட்டு ஹாலிற்குள் நுழைந்திருந்தாள். நிஜமா சுமி, என்னோட ரொம்ப நாள் ஆசை, உனக்கு நீளமான முடி இல்லை, ஜடப்பின்னி பார்க்கணும்னு என்று உறக்க இவனது குரலுக்கு, நேரம் பாருங்கள் சார், இப்போவே 12 ஆக போகுது, நாளைக்கு ஆஃபீஸ் லீவா என்று இவளும் பதிலுக்கு உறக்கவே குரல் கொடுத்தாள். அங்கே வேலை புழிஞ்சு எடுக்கிறாங்க, லீவ் எடுத்த வேலையை விட்டே தூக்கிடுவாங்க, ஓகேவா, தூங்கலாம் என்று வழக்கம் போல நடுவில் தலையணையை வைத்துவிட்டு படுத்திருந்தான். சற்று நேரம் கழித்து வந்து படுத்திருந்த சுமித்ராவிற்கு தான் தூக்கம் கண்களை விட்டு வெகு தூரம் சென்றிருந்தது. முதலாக குருவை பற்றி யோசிக்க ஆரம்பித்திருந்தாள். இவனுடனான இந்த வாழ்க்கை தெரிந்த நீரோடை போல சலனம் இல்லாமல் நகர்ந்து கொண்டிருந்தது. இவளது முகம் பார்த்தே நிறைய நேரம் இவளது தேவைகளை நிறைவேற்றி கொண்டிருந்தான். பலவாறாக யோசித்து அவள் தூங்கிய போது விடிய ஆரம்பித்திருந்தது. எழும்போதே இவளின் தூக்கம் கண்டவன் எழுந்து புறப்பட்டு வரவும் இவளது தூக்கம் தொடர இவளது நெற்றியில் கை வைத்து பார்த்து கொண்டிருந்தான். நீண்ட நேரம் மலையில் நனைந்தது உடலுக்கு ஒத்துக்கொள்ளவில்லையோ, அதனால் தான் இன்னும் எழவில்லை என நினைத்து பார்க்க அவனது கதகதப்பான கையின் தொடுகையில் கண் விழித்தாள். உடம்பு சரியில்லையோ அப்படிங்கிற பயத்தில், சாரி எழுப்பி விட்டுட்டேனா, குட் மார்னிங். என்ன இவ்வளவு தூக்கம்? உன்னை பற்றி யோசித்தேன், அதனால் தூக்கம் வரவில்லை என்றால் சொல்ல முடியும். கொஞ்சம் டயர்டாக தெரிஞ்சுது, சாரி. அதுக்கு எதுக்கு சாரி? ஒவ்வொரு நாள் அப்படித்தான் இருக்கும். நீ தான் ஓய்வே இல்லாமல் வேலை செய்கிற. யார், நானா? அதுவும் ஓய்வு இல்லாமல். சுமித்ரா எழுந்தவள் பெட்டில் அமர்ந்தபடியே கேட்க, ஆமாம், நேற்று கூட ரெஃபரன்ஸ் எடுக்கிறேன்னு உட்கார்ந்துருந்தில்ல, அதுவும் கூட மூளைக்கு வேலை தானே. அதையே யோசிச்சா டயர்ட் ஆகுமா இல்லையா? இரு, காஃபி எடுத்துகிட்டு வரேன் என்று அவன் வெளியேற போகவும் அவனது முதுகையை கண்ணிமைக்காமல் பார்த்தபடி இருந்தாள். அன்றைய காலை பொழுது அவளுக்கு மகிழ்ச்சியாக விழுந்ததாகப்பட்டது. அதே மகிழ்ச்சியோடு பல்துளைக்கு வரவும் இவளுக்காக அவன் காஃபி எடுத்து வரவும் சரியாக இருந்தது. லேட் ஆகிடுச்சு சுமித்ரா, உனக்கு சாப்பிட ஏதாவது வாங்கி தந்துட்டு புறப்படவா? அதெல்லாம் வேண்டாம், நான் ஏதாவது சமைச்சிக்கிறேன், நீங்கள் புறப்படுங்க என்று அவனை
மகிழ்ச்சி பொங்க சிரித்தபடி அனுப்பி விட்டவளுக்கு அப்போது தெரியவில்லை, இப்போது இருக்கும் இந்த மனநிலை மாலையில் இருக்கப் போவதில்லை என்பதும், இவனோடு வாக்குவாதத்தில் ஈடுபடப் போகிறாள் என்பதும். அத்தியாயம் 32. நாளை வரும்போதே மகிழ்ச்சியோடு வந்திருந்தான் குரு. இவனது முகத்தை பார்த்தவளுக்கு அதே மகிழ்ச்சி இவளது முகத்திலும் இடம் மாறி இருந்தது. தனது லேப்டாப் பேக்கை இவளிடம் தந்தவன், சுமி அப்பா கிட்ட பணத்தை என்ன பண்ணலான்னு கேட்டுட்டு இருந்தேன் இல்லையா, அங்கே கோயம்புத்தூரில் 7 சென்ட் இடம் மெயின் ரோட்டில் விலைக்கு வருதான், வாங்கிடலாமான்னு கேட்டாங்க. முன்னாடி கடையை மட்டும் கட்டி இருக்கு, பின்னாடி 3 சென்ட் இடம் காலியாக தான் இருக்கான். இப்போதைக்கு மாதம் 50,000 ரூபாய் வாடகை வருது. ஃப்யூச்சருக்கு நல்லா இருக்கும்னு சொல்லியிருந்தாங்க. விலை 80 லட்சம் பேசினா 70க்கு முடிக்கலான்னு சொன்னாங்க. நான் ஓகே சொல்லிட்டேன். மிச்ச பணத்துக்கு லோன் போட்டுக்கலான்னு சொன்னாங்க. சீக்கிரமாக அவங்க கூப்பிடும்போது போகணும். ஓ, நீங்கள் மட்டும் போனால் போதுமில்ல, நானும் வரணுமா? சரிதான், நீ இல்லாமலா தனியாக போக போகிறேன்? வாங்க போகிறதே உன்னோட பேரில் தான். என் பேரில்? எதுக்காக? இதென்ன கேள்வி? நீ தானே என்னோட ஒய்ஃபு, அப்புறமா உன் பேரில் தானே வாங்கணும். வளராதீங்க, உங்கள் பேரில் வாங்குங்க, இல்லைன்னா அப்பா அம்மா பேரில் வாங்குங்க. என்னோட பேரில் வேண்டாம், எனக்கு இதில் இஷ்டம் இல்லை. அதுதான் ஏன்னு கேட்குறேன். ஏன்னா எனக்கு ஏற்கனவே அத்தை எனக்காக வாங்கினதுன்னு நகை தந்ததே அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. இதில் நீங்களும் இப்படி பண்ணினா என்ன சொல்ல வர்ற? இதெல்லாம் தந்தா என் கூட வாழ்ந்தே ஆகணும்னு கட்டாயப்படுத்துவாங்கன்னு யோசிக்கிறையா? அப்படி இல்லை. அப்புறம் எப்படி? இப்போ பேசினதுக்கு அர்த்தம் என்ன? அதுதானே இல்லைன்னு சொல்லுவியா? எனக்கு சொல்ல தெரியல, ஆனால் என் பேரில் வேண்டாம். இந்த பதிலை சொல்லும்போதே கண்கள் கலங்கிவிட வேகமாக நகர்ந்திருந்தார். வேண்டாம் சுமித்ரா, நானும் ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன், எதுவுமே வேண்டாம், விட்டுடுங்கன்னு. இப்போ நிம்மதியா? அழாமல் இரு. கோபமாக பேசியபடி சோபாவில் அமர்ந்திருந்தான். வழக்கம் போல் அன்றும் திலகவதி ஃபோன் செய்ய ஃபோனை எடுத்தவன், அம்மா இடம் எதுவும் இப்போ பார்க்க வேண்டாம், அந்த இடம் அப்படியே இருக்கட்டும் என கூற, மாலை சரி என மகிழ்வுடன் வந்தவன் இப்போது சொல்லவும், என்னாச்சு குரு, ஏன் இப்படி சொல்கிற? சுமித்ராவுக்கு அவளோட பேரில் வாங்கக்கூடாதான், எனக்கும் வேணாம், இது சரி வராது, விட்டுடுங்க. பக்கத்தில் ஆள் இல்லைங்கிறதுக்காக 2 பேரும் சண்டை போட்டுட்ருக்கீங்களா? முதல்ல ஃபோனை சுமிக்கிட்ட கொடு. ஃபோன் பேச ஆரம்பிக்கும் போதே சத்தம் கேட்டு வெளியே வந்தவள் இவன் பேசியதை கேட்டு நிற்க திலகவதி ஃபோனை தர சொல்லவும் இவளிடம் நீட்டினான். கையில் வாங்கியவள் ஹலோ அத்தை என இவள் சொல்லவும், சுமி, நல்ல விஷயம் பேசும்போது மறுத்து பேசக்கூடாது. இப்போ என்ன பிரச்சனை? உன் பேரில் வாங்கக்கூடாது, அதுக்கு எதுக்கு சண்டை போடுற? இங்கே அவன் உனக்காக வாங்கணும்னு ஆசைப்படுறான். செய், 2 பேர் பேரிலையுமே சேர்ந்து வாங்கிடுங்க. எப்படியும் உன்னை தனியாக விடமாட்டான். இங்கே வரும்போது சேர்ந்து தானே வரப்போகிறீங்க, அப்புறம் என்ன? சரி அத்தை, அவங்ககிட்ட ஃபோனை கொடுமா என்றவர் அவனிடம் சற்று நேரம் பேசிவிட்டு ஃபோனை வைத்தார். இது விஷயமாக 2 முறை இருவரும் கோயம்புத்தூர் சென்று வந்தனர். பத்திரப்பதிவு முடிந்து பார்க்கையில் 2 மாதம் முழுவதுமாக முடிந்திருந்தது. பவித்ரா தனது மகனை அழைத்து கொண்டு பெங்களூர் வந்திருந்தார். 3 மாதம் முடிந்திருக்க அழகாக அப்படியே பவித்ரா கலரில் கோகுலின் சாயலில் இருந்தான் துருவ். துருவ் என பெயர் சூட்டி இருக்க அவன் வந்தது முதலே சுமித்ரா அவனோடு பெரும்பாலான நேரத்தை செலவிட்டு கொண்டிருந்தாள். இப்போது குருவிடம் பேசுவது எல்லாமே துருவை பற்றி பேச்சு மட்டும்தான். இன்றைக்கும் என்னை பார்த்து சிரிச்சான். நான் தான் டைபர் சேஞ்ச் பண்ணிவிட்டேன். இப்படி எங்கு ஆரம்பித்தாலும் முடிப்பது என்னவோ அவனிடம் வந்து நின்றிருக்கும். இவள் சொல்லும்போது இவனும் ஆர்வமாக கேட்டுக்கொள்வான். இவள் ஒவ்வொரு முறை கூறும்போதும் தங்களுக்கும் குழந்தை பிறந்தால் யாரை போல இருக்கும் என அவ்வப்போது யோசித்து பார்ப்பான். ஆனால் அவனால் தான் யோகிக்க முடியாது. மொத்தத்தில் கடைசியாக நினைத்து கொள்வான். சுமித்ரா போல நீண்ட முடியோடு அன்னையின் குணம், இவனது கலகலப்பான பேச்சு யோசிக்க பட்டியல் நீண்டு கொண்டே போகும். கடைசியில் பிறக்கும்போது பார்த்துக்கலாம், ஏன் உனக்கு இந்த வேண்டாத கற்பனை என முற்றுப்புள்ளி வைத்து அடுத்த வேலையை பார்க்க நகர்வான். மொத்தத்தில் நாட்கள் அழகாக நகர்ந்தது. கூடவே மகிழ்ச்சியாகவும். விஷாலி கூட வாரம் 2 முறை இருவரிடமும் போனில் பேசிக்கொண்டிருந்தாள். அன்றும் அதுபோல இரவு 12 மணியை தொடும்போது அழைத்தவள் குரு ஃபோனை எடுக்கவும் விஷாலி திட்ட ஆரம்பித்திருந்தாள். எல்லாமே ஒன்னால தான், நீ கொடுத்த ஐடியாவால் எல்லாமே எதுவுமே செய்ய முடியல. நீ ஃபோனை வை. கட் செய்ய சுத்தமாக இவனுக்கு எதுவும் தெரியவில்லை. தூக்கம் நன்றாக கலைந்திருந்தது. சுமித்ரா கூட எழுந்து அமர்ந்திருந்தாள். சுமி, விஷாலி ஃபோன் பண்ணி திட்டுறா. நான் என்ன பண்ணினேன்? எல்லாம் நீ தான் காரணம்னு சொல்கிறா. சுமியிடம் இருந்து சிரிப்பு மட்டுமே வர. ஏய் சுமித்ரா, உனக்கு தெரியும் தானே, சொல்லு என்ன விஷயம்? பவித்ரா அக்காவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லி இருக்கிறா. எல்லாம் குட் நியூஸ் தான். விஷாலி 3 மாதமாக இப்போது சீக்கிரமே இன்னொரு குட்டி பாப்பாவை நம்ம பார்க்க போகிறோம். சொல்லவே இல்லை இரு என்றவன் மறுபடியும் அழைக்க, ஏய் விஷாலி, எவ்வளோ நல்ல நியூஸு, அது என்னாலன்னு சொல்கிற? நீ தானே அட்மிஷன் இப்போ வேண்டான்னு சொன்னேன். இப்போ பாரு, படிக்க முடியல. புதுசாக கல்யாணம் ஆகியிருக்கு. 6 மாதம் லைஃப்பை என்ஜாய் பண்ணுங்கள், அப்புறமா அடுத்த பேட்ஜில் அட்மிஷன் போட்டுக்கலான்னு சொன்னேன். அதுக்காக இப்படி சொல்லக்கூடாது. படிப்பு எங்கே போக போகுது விஷாலி? இந்த முறை இல்லாட்டி அடுத்த முறை படிச்சுக்கலாம்.
நிறைய பேருக்கு உடனே குழந்தை கிடைக்கிறது இல்லை. அம்மா அப்பா கிட்ட சொல்லிட்டியா? டாக்டர்கிட்ட கரெக்டாக செக்கப் போ. இந்த சந்தோஷமாக என்ஜாய் பண்ணு. அப்புறமா ப்ரோ எங்கே? பவித்ராணியும் அதை தான் சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டேன். அவர் ஆஃபீஸ் கிளம்பியாச்சு. ஓகே பை, வைக்கிறேன். நாட்கள் வேகமாக நகர்ந்து கொண்டிருக்க இவர்களுக்கு திருமணம் முடிந்த 1 வருடம் நெருங்கி இருந்தது. ஆரம்பத்தில் இருந்த மனநிலை முற்றிலுமாக மாறி இருந்தது இருவருக்கும். குருவிற்கு அந்த நாள் திருமண நாள் மட்டுமல்ல, அன்றுதான் அவனது பிறந்த நாளும் கூட. இந்த முறை சுமித்ராவோடு கொண்டாட முடிவு செய்திருந்தான். வித்தியாசமான முறையில் அன்றைய நாள் முழுக்க அழகாக திட்டமிட்டு கொண்டிருந்தான். சுமித்ராவுக்கு அதுபோல எதுவும் தோன்றவில்லை. ஏன், அவள் திருமண நாளை கூட மறந்திருந்தாள். எதுவும் ஞாபகத்தில் இல்லை. இவளது பிறந்தநாள் 3 மாதங்களுக்கு முன்புதான் முடிந்திருந்தது. அன்று இவளை அழைத்து கொண்டு புறப்பட்டவன் இவளுக்கு உடையோடு கூடவே சிறிய மோதிரம் ஒன்றை பரிசாக வாங்கி இவளது கையில் அணிவித்திருந்தான். உங்களோட பிறந்தநாள் எப்போ வரும்? இவனது கேள்விக்கு கண்டுபிடிக்கிறது கஷ்டமா என்ன என கேட்டு நகர்ந்திருந்தான். அப்போது இன்று வரையிலுமே கண்டுபிடிக்க எதுவுமே செய்யவில்லை சுமித்ரா. குரு பிறந்த நாள் திருமண நாளை அவனுக்கு பிடித்த வகையில் கொண்டாட முடிவு செய்திருந்தான். அதற்காக ஆயத்தமும் செய்து கொண்டிருந்தான். சுமித்ராவிற்கு தெரியாமல் 2 நாட்களுக்கு முன்பே இருந்தே தேவையானது ஒவ்வொன்றாக வாங்கி கொண்டிருந்தான். அடுத்த நாள் திருமண நாளாக இருக்க முதல் நாள் மாலையில் வரும்போதே பெரிய பார்சலை கைகளில் எடுத்து வந்திருந்தான். சுமித்ரா கூட பார்த்தவள், என்ன என கேட்க, சீக்ரெட் சொல்ல மாட்டேன் என்றபடி தங்களது பெட்ரூமிற்கு எடுத்து சென்றிருந்தான். சுமித்ரா கூட எவ்வளவு நேரம் என்கிட்ட காட்டாமல் வைக்கிறீங்கன்னு பார்க்குறேன் என நகர்ந்திருந்தால் இரவு தூங்க படுக்கும் வரையிலுமே அவளிடம் காட்டவில்லை. அவளும் எதுவும் கேட்கவில்லை. இரவு 12 மணி ஆக 10 நிமிடம் இருக்கும்போது சுமித்ரா நல்ல தூக்கத்தில் இருக்க தலையணையை எடுப்பதை உணர்ந்தவள். கூடவே குரு சுமித்ரா என பாரு என தட்டி எழுப்ப கண் விரித்தவள் எதிரில் இருந்தவனை பார்த்து கத்தி அலற ஆரம்பித்தாள். கழுத்து வரை முகத்தில் மறைத்தபடி சற்றே பயங்கரமான மாஸ்கை அணிந்திருக்க பயத்தில் இவள் கத்தியதில் லைட்டை போட்டபடி வேகமாக முகத்தில் இருந்த மாஸ்கை கலட்டி இருந்தாள். இன்னமும் இவனை பார்க்காமல் கண்களை மூடியபடி கத்தி கொண்டிருந்தாள் சுமித்ரா. சுமி இங்கே பாரு, நான் தான், கத்தாத. நீ கத்தல்ல என்னமோ ஏதோனும் பக்கத்தில் யாராவது வந்து கதவை தட்டிட்டு நிற்க போகிறாங்க. நீ பெரிய தைரியசாலின்னு நினச்சேன். இப்படியா பயப்படுவ என இவன் சொன்னபடி அவளை தனது தோளோடு அணைத்து கொண்டு மெல்ல தட்டி கொடுத்தான். நான் தைரியசாலின்னு எப்போ சொன்னேன்? இன்னும் பயம் இருந்தது. அவளது அசைவிலேயே தெரிந்தது. இந்தா தண்ணி குடி என்று வாட்டர் கேனை எடுத்து நீட்டியவன் சுமித்ரா தண்ணீர் குடித்து முடிக்கவும், இப்போ சொல்லு, எதுக்கு இதை மாட்டிக்கிட்டு பயம் கட்டின என்று கேட்டபடி வேகமாக அவனது தோளில் அடி வைத்தாள். தெரியாதா, போன வருஷம் என்னை இப்படித்தானே பார்த்த, பேய கண்டது மாதிரி, பயத்தோட இல்லை கொஞ்சம் வெறுப்போட? புரியலை சுமித்ரா. புரியலை என்பது போல சுமித்ரா பார்க்க, சாரி, உனக்கு ஞாபகம் இல்லையா? இன்றைக்கு நம்மளோட கல்யாண நாள், கூடவே இன்னைக்கு என்னோட பிறந்த நாள். நீ தான் முதல்ல வாழ்த்து சொல்லணும். இந்த என்று சிறிய கிஃப்ட் பாக்ஸை நீட்ட, என்ன இது? கிஃப்ட்டுமா? உனக்கு இல்லை, எனக்கு. சீக்கிரமாக ஓப்பன் பண்ணி போட்டு விடு. ஏன் என்பது போல பார்க்க, 12 மணி ஆக இன்னும் 1 நிமிஷம்தான் இருக்குது. விஷாலி விஷ் பண்ண கூப்பிடுவா, அடுத்தது கோகுல் கூப்பிடுவான். இவங்க 2 பேரும் மறக்கிறதே இல்லை. கையில் இருக்கிற பாக்ஸை பிரித்து பார்த்தவள் உள்ளே இருந்த மோதிரத்தை பார்க்க, ஹலோ போட்டு விடு என்றபடி கையை நீட்டி இருந்தான். சிரித்த பணியை அணிவித்தவள் ஹாப்பி பர்த்டே குரு என்றபடி பார்க்க, அவ்வளவுதானா? வேற எதுவுமே கிடைக்காதா? இப்போது வேணாம், ஆனால் நாளைக்கு நிறைய உங்ககிட்ட கேட்க பிளான் இருக்குது, மறுக்கக்கூடாது என்று கூறியபடியே ஃபோன் வந்திருக்க, விஷாலி கூப்பிட்றா, பேசிட்டு வரேன் என நகர்ந்திருந்தான். அவன் சொல்லிவிட்டு நகர்ந்த போதே இவளுக்குள் 1000 மின்னல் தோன்றியிருந்தது. கொஞ்சம் பரபரப்பு, எதிர்பார்ப்பு என. அடுத்த நாள் குரு கூட விதவிதமாக யோசித்து வைத்திருந்தான். இனி நம்ம சேர்ந்து வரலாமா என கேட்க, காலை முதலே இவளோடு கழிக்க திட்டமிட்டிருந்தான். காலை 8 மணி துவங்கி இரவு 8 மணி வரையிலுமே அழகாக அந்த நாளை நகர்த்த நினைத்திருந்தான். இந்த நாளை வாழ்நாளில் எத்தனை நாள் கடந்தாலும் மறக்கக்கூடாது, அப்படிப்பட்ட ஒரு நாளாக இருக்க வேண்டும் என நினைத்திருந்தான். அடுத்த நாள் அணிவதற்கு உடை கூட ஒரே கலரில் எடுத்து வைத்திருந்தான். அவளுக்கும் இவனுக்கும் என ஜீன்ஸ் பேண்ட், கூடவே ஒரு கலரில் டிஷர்ட் என கனவுகளுக்கு பஞ்சமா என்ன? ஆனால் நினைத்தது எல்லாமே அப்படியே நடந்து விடுமா? அடுத்த நாள் இவன் ஒன்றை நினைத்து அழகாக திட்டமிட வேறு ஒன்று நடக்கப் போவதை அப்போது உணரவில்லை. அத்தியாயம் 33. காலை எழும்போதே அருகில் சுமித்ரா இல்லாதிருந்தாள். இவனை எழுப்பாமல் எழுந்து சென்றிருந்தாள். இவனும் எழுந்தவன் அவளை தேடி வர முகம் முழுக்க புன்னகையோடு குட் மார்னிங் என்று கூற, காலையிலேயே குளித்து நீண்டு தலைமுடியை சிறு ஹேர்பின்னால் அடக்கியிருந்தாள். அணிந்திருந்தது கூட இவன் அவளது பிறந்தநாளுக்கு வாங்கி கொடுத்த சுடிதார். அது இன்னும் அழகாக காட்டியது. சமையல் வேலை கூட காலையிலேயே முடிச்சிருந்தாள். இது நல்லா இருக்கு சுமி. இந்த சிரிப்பு, சீக்கிரம் எழுந்துட்டியா? இந்தாங்க என காஃபியை நீட்டியவள். 5 மணிக்கு எழுந்துட்டேன். நீங்கள் எழுந்ததும் உங்களோட கூட சாப்பாடு
உங்களுக்கு சாப்பிட தரணும்னு நினச்சேன். எதுக்காக இவ்வளவு சிரமப்படணும்? பொறுமையாகவே எழுந்திருக்கலாம். லீவ் போட்டிருக்கிறேனே. என்ன ஸ்பெஷல் சுமி? இன்றைக்கி வாசனை வித்தியாசமாக இருக்குது. ஸ்பெஷலானு தெரியாது, ஆனால் கேசரி கிண்டி இருக்கிறேன். வெஜ் பிரியாணி அவ்வளவுதான். நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். குளிச்சுட்டு வாங்க சாப்பிட்லாம். அப்போதே 8 மணி ஆகியிருந்தது. விஷாலி கோகுல் பிறகு திலகவதி என பேசி முடிக்கும்போது 1 மணி ஆகியிருந்தது. காலை விடிந்தது கூட தெரியாமல் இந்நேரம் வரை தூங்கியிருந்தான். சுமி, காலையில் அம்மா ஏதாவது கோயிலுக்கு போயிட்டு வர சொல்லியிருக்கிறாங்க. சாப்பிட்டதும் கிளம்பலாமா? கிளம்பலாங்க. அன்றைக்கு அவனிடம் எதுவும் மறுக்கக்கூடாது என இரவே முடிவு செய்திருந்தால் இணைந்து வாழ்வதை பற்றி இதுவரை அவள் யோசித்தது இல்லை. ஆனால் மன வருத்தம் தரும்படி எதுவும் பேசிவிடக்கூடாது என்பதில் தெளிவாக இருந்தாள். மகிழ்ச்சியோடு புறப்பட்டிருந்தனர் இருவரும். அருகில் இருக்கும் கோவில்தான். நீண்ட நாட்களுக்கு பிறகு, ஏன் கிட்டத்தட்ட வருடம் கழிந்திருந்தது கோயிலுக்கு சென்று இருவருமே. இங்கே வந்த நாளிலிருந்தே இருவரும் கோயிலுக்கு சென்றது இல்லை. ஏதோ ஒரு வெறுப்பு. ஆனால் இன்று புறப்பட்டிருந்தனர். அந்த காலை வேளையில் கூட்டம் இல்லை. அந்த ஆலயத்தில் குருவின் பெயரிலேயே அர்ச்சனை செய்துவிட்டு வீட்டிற்கு வந்தவுடனேயே அவன் ஏற்கனவே வாங்கியிருந்த ஜீன்ஸ் டிஷர்ட்டை இவளிடம் தந்தவன். 2 பேரும் மேட்சிங். இன்னைக்கு 2 பேரும் வெளியே போகலாம். நைட்டு 8 மணிக்கு தான் வீட்டுக்கு வர்றதா பிளான். எங்கே போகிறோம்? இங்கே இருந்து 4 மணி நேரம் போகிற தூரம் ஒரு மலை ஏரியா இருக்குது. அங்கே போக போகிறோம். கூடவே வேலை செய்கிற ஃப்ரெண்டுக்கிட்ட கார் கேட்டிருக்கிறேன். இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்ததும் புறப்படலாம். அவனுடைய கேமராவை எடுத்துக்கொண்டவன் சிறு பேக்கோடு புறப்பட கோகுலிடமிருந்து ஃபோன் வந்தது. பேசிட்டு வரேன் என்றபடி நகர்ந்தவன் ஹலோ என்று அழைக்கவும், டே என்ன செய்கிற? கார் கேட்டிருக்கியாமா? இப்போ தான் சொன்னேன். பிறந்தநாள் அதுவுமா? ஒரு இடத்துல இருக்க மாட்டியா? லீவ் எடுக்க போகிறேன்னு சொன்னேன். ஓகே, வீட்டில் ரெஸ்ட்டு எடுக்கட்டுமேன்னு நினச்சா. டே, பிறந்தநாள் அன்னைக்கு எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும்ல. போகிற இடத்த சொன்னவன், பயப்படாத, இடம் ரொம்ப சேஃப்டியான இடம்தான். இப்போ புறப்பட்டாச்சு. 3 மணிக்கு அங்கே இருந்து கிளம்புனா 5 மணிக்கு வந்துடுவேன். அப்புறமா வீட்டில் தான். என்னவோ செய். எப்போது சொன்னாலும் சொன்ன பேச்சை கேட்டு இருக்கிற என்று ஃபோனை வைக்க, ஏண்டா எப்போதும் இல்லாமல் இன்றைக்கி இப்படி கேட்குற? தெரியல, வீட்டுக்கு வந்ததும் கூப்பிடு என கட் செய்திருந்தான். போகலாமா என கேட்டபடி வர சுமித்ரா கையில் இருந்ததை இவனிடம் நீட்டினாள். சாரி, உங்களுக்கு இது பிடிக்குமா இல்லையான்னு தெரியல. உங்களுக்காக நான் வரைஞ்சது என சுருட்டிய பேப்பரை புடவையில் போட்டு வைத்திருக்க இவனிடம் நீட்டினார். நீ என்ன கொடுத்தாலும் எனக்கு பிடிக்கும் என பிரித்து பார்க்க இவனது உருவத்தை பென்சில் ஆர்ட்டில் அப்படியே வரைந்திருந்தாள். வாவ் சுமி, இதுதான் எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய கிஃப்ட். அழகாக இருக்குது. எதை பார்த்து வரைஞ்ச? தத்ரூபமாக இருக்குது. பாதி வரை உள்ள ஓவியம். முகம் கண்ணாடி. அதை தாண்டி தெரியும் அவனது கண்கள். முகத்தில் தொற்றி இருக்கும் சிரிப்பு. கூடவே கலைந்தாடும் தலைமுடி என எதையும் விட்டு வைக்கவில்லை. நல்லா இருக்கா? எதையும் பார்த்தெல்லாம் வரையல. அவங்க கூட தானே இருக்கிறேன். இது கூட வரையாட்டி எப்படி? ஒன்றை மறந்து விட்டால் அவனது முகம் அவளது ஆழ்மனதில் என்றோ பதிந்து விட்டது என்பதை. தேங்க்ஸ், இதை விட பெரிய கிஃப்ட் நான் உனக்கு தரேன். போகிற இடம் உனக்கு ரொம்ப பிடிக்கும். கிளம்பலாம் வா என அழைத்து கொண்டு புறப்பட்டான். அருகில் இவளை அமர வைத்து காரில் புறப்பட்டிருந்தான். வளைந்து செல்லும் சாலை அருகே புன்னகையுடன் வேடிக்கை பார்த்தபடி சுமித்ரா. குருவை வேறு உலகிற்கு அழைத்து கொண்டு சென்று கொண்டிருந்தது. சிட்டியை விட்டு நகர்ந்து வந்திருந்தனர். இன்னமும் 1 மணி நேரத்தில் மலை ஏறினால் இவர்கள் செல்லும் இடம் வந்துவிடும். அது ஒரு பிக்னிக் ஸ்பாட். சற்று தொலைவு வரை அங்கங்கே மனிதர்கள் நின்று கொண்டு வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தனர். சற்றே சரிந்திருந்த மலைத்தொடர். இன்னும் கொஞ்சம் தூரம் ஏறி இறங்கினால் ஊட்டிக்கு சென்று விடலாம். சற்று தூரத்தில் சிறு ஓடை கூட உருவாகி மலையில் இறங்கி வளைந்து கொண்டிருந்தது. இவளோடு இறங்கியவன், சுமி, உனக்கு இந்த இடம் பிடிச்சிருக்கா என்று கேட்க, ரொம்ப பிடிச்சிருக்கு, அழகாக இருக்குது சொன்னவள் சற்று நகர்ந்து மலைத்தொடரை ரசிக்க ஆரம்பித்தாள். முகத்தில் மோதும் காற்று, குளுமையான அந்த இடம் அவளை இன்னமும் கலராக காட்டியது. ஈரக்காற்றிற்கு முகம் கூட பிங்க் வண்ணத்தில் இருந்ததை பார்த்தவனுக்கு நேற்று இரவு யோசித்தது ஞாபகம் தன்னை அறியாமல் வந்தது. ஜெருகனை தொட்டு பார்த்தான். ஜெருகனில் உள் பாக்கெட்டில் இவன் வாங்கி வைத்திருந்த ஒற்றை ரோஜா இவனுக்காக காத்து கொண்டிருந்தது. ஆனால் இவனுடைய தைரியம்தான் எங்கோ ஓடி சென்று ஒளிந்து கொண்டது. அவளது முகத்தை பார்த்தபடி தலை கோதியவன் கையில் கொண்டு வந்திருந்த கேமராவில் அவளை படம் எடுக்க ஆரம்பித்தான். சுமித்ராவின் அசைவுகள் ஒவ்வொன்றையுமே எடுத்து கொண்டிருந்தான். முகத்தில் விழும் முடியை ஒதுக்கி விடுவது முதல் தூரத்தில் தெரியும் மலை முகடுகளை ரசிப்பது என ஒவ்வொன்றாக எடுக்க மூளை வேறு ஒன்றை யோசித்து கொண்டிருந்தது. எப்படி சொல்கிறது? சொன்னால் அவளது பதில் என்னவாக இருக்கும்? மனம் மட்டும் அதை பற்றியே யோசித்து கொண்டிருந்தது. அப்படியே பின்னகர்ந்து சென்றவன் கல்லில் அமர ஒன்றை கவனிக்க தவறியிருந்தான். எப்போதும் கவனமாக இருப்பவன் இன்றைக்கு இருக்கும் கலவையான சற்றே குழப்பமான மனநிலையில் அமர்ந்த இடத்தில் சுற்றுப்புறத்தை கவனிக்க தவறியிருந்தான். அமர்ந்த இடம் கல்லாய் இருந்தாலும் பின்புறம் முழுவதுமாக புதர்மண்டி கிடந்தது.
இப்போதும் சுமித்ராவை தான் பார்த்து கொண்டிருந்தான். அவனுக்கு அருகில் வந்திருந்த பாம்பை கவனிக்கவில்லை. ஏன் இவனை தீண்டும் வரை அவனுக்கு உணர்வே இல்லை. சொலீர் என்ற உணர்வு தோன்றவும் சட்டென உதறி எழவும் அவனை தீண்டிய பாம்பு புதரில் மறையவும் சரியாக இருந்தது. ஒரு நிமிடம் பயம் தோன்றினாலும் எதையும் யோசிக்காமல் சட்டென ஃபோனை எடுத்து அருகில் இருக்கும் பெரிய மருத்துவமனைக்கு எங்கே இருக்கிறது என தேடியவனுக்கு இன்னமும் 20 கிலோமீட்டருக்கு அருகே இருப்பதாக உடனே சட்டென நகர்ந்து ஃபோனில் மருத்துவமனைக்கு அழைப்பு விடுத்தான். பாம்பு தீண்டியதை சொன்னவன் அங்கே மருத்துவம் பார்ப்பார்களா என உறுதி செய்து கொண்டு அடுத்ததாக கோகுலுக்கு அழைத்தவன் உடனே மருத்துவமனையின் பெயரை சொல்லி உடனே வரும்படி கூறிவிட்டு உடனே புறப்பட்டான். சுமித்ரா கிளம்பலா என்று கூறியவனுக்கு சற்றே பயமாக இருந்தது. காட்டில் பெரும்பாலும் சுற்றியதால் ஓரளவுக்கு பாம்பின் பரிச்சயம் உண்டு. எந்த பாம்பு கடித்தால் விஷம் அதிகம் என்பதும் தெரிந்திருக்க உயிர் பயம் எதுவும் அப்போது அவனுக்கு இல்லை. அவளுக்கு தெரிந்தால் இவளை எப்படி சமாளிப்பது இப்படித்தான் மனதில் ஓடிக்கொண்டிருந்தது. இவனது அருகில் வந்தவள், இன்னும் கொஞ்சம் உயரத்துக்கு போகணும்னு சொன்னீங்க, இப்போ போகலான்னு சொல்கிறீங்க என்றபடி வர இவளை கிட்டத்தட்ட வேகமாக இழுத்து கொண்டு புறப்பட்டான். காரை ஸ்டார்ட் செய்தவன் வேகமாக கீழே இறங்கினான் மருத்துவமனையை நோக்கி. ஏன் இவ்வளவு வேகம் என கேட்டவளுக்கு பதில் எதுவும் சொல்லவில்லை. மருத்துவமனை நெருங்குகையில், சுமித்ரா, நான் எப்போதும் உன் கூட தான் இருப்பேன், இதை நீ நம்பணும் என்றபடி மருத்துவமனைக்குள் வண்டியை விட்டான் குரு. என்ன செய்து உங்களுக்கு? ஏன் இங்கே வந்திருக்கிறோம் குரு? ஏன் உங்கள் முகம் இவ்வளவு வேர்த்திருக்கு? கேட்கும்போதே அழுகை வந்திருந்தது. இவளை தோளோடு அணைத்தவன், எனக்கு ஒன்றும் இல்லை, நீ பயப்படாத, கோகுல் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துடுவான். சாரிடி, பாம்பு கடிச்சிருச்சு, பயம் எதுவும் இல்லை, நீ அழாத. இவன் போனதுமே உடனடியாக மருத்துவம் பார்க்க துவங்கிவிட்டனர். சுமித்ராவின் அழுகைதான் இவனை மிகவும் பாதித்தது. இவ்வளவு தூரம் வந்திருக்க கூடாதோ? ஏதோ யாரும் இல்லாத இடத்தில் தனியாக இவளை தவிக்க விட்டது போல இவன் தவித்து கொண்டிருக்க கோகுல் வரும்போதே கூடவே பவித்ரா 6 மாத குழந்தையோடு புறப்பட்டு வந்திருந்தாள். பவித்ரா கோகுல் வரும்போது சுமித்ரா அழுது ஓய்ந்து அமர்ந்திருந்தாள். இவனை அழைத்து சென்ற சில நிமிடங்களிலேயே இவன் அணிந்திருந்த ஜெர்கினை இவனிடம் தந்திருக்க அப்போதுதான் பார்த்தாள் உள்ளே இருந்த அந்த மலரை. சிவப்பு கலர் ரோஜாவோடு சிறு ஹார்ட்டின் போட்டிருக்க காகிதத்தில் சுற்றியிருந்த கீழே குருவின் கையெழுத்தில் சிறுவரி, எண்ணில் பாதியானவளுக்கு என்ற அடைமொழியோடு. இதை பார்த்தவளுக்கு இன்னமும் அதிகமாக அழுகை வந்தது. 1/2 மணி நேரத்தில் வந்ததினால் பெரியதாக எந்த பாதிப்பும் குருவுக்கு ஏற்படவில்லை. ஆனால் 2 நாட்கள் தீவிர சிகிச்சை பிரிவில் வைத்திருந்து விட்டு வீட்டிற்கு செல்ல அனுமதித்தனர். இரத்த மாதிரி, ஸ்கேன் என்று அனைத்தையுமே பார்த்துவிட்டு எதுவும் இல்லை என உறுதியாகவும் டாக்டர் இவனிடம் டிஸ்சார்ஜிற்கு முன்பு, இன்னும் 1 வாரம் ரெஸ்ட் எடுங்க, அப்புறமா வேலைக்கு போகலாம். நான் பார்த்த வரையில் பாம்பு கடிச்சிருச்சுன்னு பயம் இல்லாமல் வந்து சொன்ன ஆள் நீங்கள் தான். பாம்பு கடிச்சதால் இறந்தவங்களை பொறுத்த வரைக்கும் இறக்க காரணம் அவங்களோட பயம்தான், விஷத்தால் கிடையாது. உங்கள் மனைவி தான் ரொம்ப பயந்துட்டாங்க. இனி பயப்பட எதுவும் இல்லை, போயிட்டு வாங்க. அனுப்பி வைத்தார். வீட்டிற்கு அழைத்து வரும் வரையில் எதுவும் பேசவில்லை. வீட்டிற்குள் நுழையவும் கோகுல் திட்ட ஆரம்பித்திருந்தான். பைத்தியமாடா உனக்கு, போகிற இடத்துக்கு கவனமாக இருக்க தெரியாதா? ஏதாவதுன்னா என்ன பதில் சொல்கிறது? சாரிடா, நான் தான் வேற ஞாபகத்தில் கவனிக்கல. நீ அம்மாக்கிட்ட சொல்லலை தானே? எப்படி சொல்லுவேன்? முழுசாக 1 வருஷம்தான் ஆகியிருக்கு. மறுபடியும் பயப்படுத்தவா? ப்ளீஸ்டா, இனி இது மாதிரி எதுவும் செய்ய மாட்டேன். என்னவோ செய், அவனை பார்த்துக்கோம்மா, ஏதாவதுன்னா கூப்பிடு, உடனே வர்றேன் என்று பவித்ராவை அழைத்து கொண்டு புறப்பட்டான். அந்த நேரம் இரவு உணவு உண்டு முடிக்கவும் வரையிலுமே குருவை விட்டு நகரவில்லை. பெட்டில் அமர்ந்திருக்க பீரோவை நோண்டியபடி எதையாவது செய்து கொண்டிருந்தாள். அவ்வப்போது அவனை பார்த்து கொண்டிருந்தாள். சுமித்ரா ஏதாவது மியூசிக் போட்டுவிட மெலோடியா இவன் சொல்லவும் போட்டுவிட்டவள் அமைதியாக இருக்க, சுமித்ரா இங்கே வா என்று மறுபடியும் அழைத்தான் குரு. என்ன என்பது போல அருகில் வர, இன்னும் அருகில் என்பது போல கையை அசைக்க, அவனது முகத்திற்கு அருகே நெருங்கியவள் என்ன என்று கேட்க அருகில் நெருங்கி அவளது கன்னத்தில் முதல் முத்தத்தை பரிசளித்திருந்தான். எதிர்பாராமல் நடந்ததை பார்த்து அதிர்ச்சி அடைந்தவள் நகரப்போக அவளது கையை பிடித்து நிறுத்தியிருந்தான். நெருக்கமும் இல்லாமல் அதே நேரம் விலகவும் இல்லாமல் பிடித்த கை பிடித்தபடி இருக்க அப்படியே நின்றிருந்தாள். சாரி சுமி, எப்பவுமே கவனமாக இருக்கிறவன் தான். அன்னைக்கு நான் இப்படி நடக்கும்னு நினைக்கல, அதுக்கு காரணம் நீ தான். இப்படி சொல்லவும் அவனை திரும்பி பார்க்க, உங்ககிட்ட இது சொல்ல எனக்கு எந்த கூச்சமோ வெக்கமோ இல்லை. உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது, இனி சேர்ந்து வாழலாமான்னு கேட்கத்தான் அன்றைக்கு உன்னை பார்த்துக்கிட்டு இருந்தேன். அதுக்குள்ளே என்னென்னவோ ஆயிடுச்சு. அன்றைக்கு எனக்கு தைரியம் வரல, ஆனால் இன்றைக்கு ப்ளீஸ் சுமி. பேச்சை நிறுத்தியபடி இவளை பார்க்க மொத்த காதலும் அவனின் கண்களில் தெரிய மறுக்க முடியாமல் அவனின் மார்பில் தஞ்சமடைந்திருந்தாள் சுமித்ரா. பால்கனி வழியாக வீசிய காற்றும் கூட தென்றலாக மாறியிருந்தது இவர்களின் கூடலுக்காக. அத்தியாயம் 34. அடுத்த 2 நாட்கள் கூட வேகமாக முடிந்திருக்க ஏற்கனவே 10 நாட்கள் உடல்நிலையை காரணம் காட்டி விடுமுறை எடுத்திருந்தான் குரு.
முக்கிய வேலையை கூட வீட்டில் இருந்தபடி முடித்து கொடுப்பதாக கூறியிருக்க 2 நாட்கள் வரை அமைதியாக இருந்தவன் 3ஆம் நாள் கொஞ்சமும் யோசிக்காமல் இவளை அழைத்து கொண்டு புறப்பட்டிருந்தான். ஆலப்புழா படகு இல்லம் வர மறுத்தவளை வம்படியாக இழுத்து கொண்டு வந்திருந்தான். அடுத்த 2 நாட்களை இங்கே கழிக்க வேண்டும் என. கோகுல் கூட டேய் ரெஸ்ட் எடுடா, இப்போ தானே ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்திருக்கிற, அதுக்குள்ளே புறப்பட்டா எப்படி? எனக்கு எதுவும் இல்லை, நான் நல்லா தானே இருக்கிறேன். இப்போ போகலைன்னா பின்னாடி நான் வருத்தப்படக்கூடாதுல்ல. எதுக்கு வருத்தப்படுவேன்? அப்போதும் கோகுலுக்கு புரியவில்லை. பின்னாடி என்னோட ஹனிமூனை மிஸ் பண்ணிட்டதான் நினைக்கக்கூடாதுல்ல. நான் நிறைய பிளான் போட்டிருக்கிறேன், எதுவுமே இப்போ முடியாது. நான் போகிறதா சொன்னால் கூட நீ போதும் பேசியே கொன்னுடுவ. தெய்வமே கிளம்பு, இனி கேள்வியே கேட்கல. போகிற பக்கம் கவனமாக இரு, இதை மட்டும்தான் இப்போதைக்கு சொல்லுவேன். முகமே பிரைட்டாக இருக்குது, இதை நான் கவனிக்கல பாரு. நான் ஏதாவது உனக்கு உதவி பண்ணணுமா? ஆமாம், திரும்பி வர்ற வரைக்கும் எனக்கு ஃபோன் பண்ணாத, அதுதான் நீ எனக்கு செய்கிற பெரிய உதவி. அடப்பாவி, நல்லா இருடா என கிளம்ப போக, ஹலோ இருடா, அப்படியே 2 நாளைக்கு என்னோட வேலையையும் சேர்த்து நீயே செய் என்றபடி அனுப்பி வைத்தான். 8 அறைகள் கொண்ட படகு இல்லம் அது. அனைத்தும் புக்கிங் ஆகி இருந்தது. எல்லா அறைகளிலுமே ஹனிமூன் கப்பிள்ஸ் மட்டும் இருக்க அவரவர் உலகத்தில் மகிழ்ச்சியாகவே இருந்தனர். ஷார்ட்ஸ் டிஷர்ட்டில் குரு இருக்க, அருகில் நீளமான நீல நிற பாவாடையோடு கற்கள் பதித்த வெண்மை நிற சிறு டாப்ஸ், தோளில் வழிந்த நீல நிற ஷால், கூடவே இவளுடைய நீல முடி காற்றில் பறக்க அவ்வப்போது ஒதுக்கிவிட்டபடி கையில் கேமராவோடு சுமித்ரா அமர்ந்திருக்க, அவளது தோளில் பின்புறத்தில் நின்றபடி இவளுக்கு ஃபோட்டோ எடுக்க சொல்லித் தருவதாக சொல்லி அவளை அணைப்பது போல நின்றபடி அவளது காதருகே சொல்லிக் கொடுத்து கொண்டிருந்தார். ஏற்கனவே சிவக்க துவங்கி இருந்த முகத்தை மறைத்தபடி, குரு இப்படி முன்னாடி வந்து கூட சொல்லித்தரலாம், எனக்கு புரியும் ப்ளீஸ். இவளது குரல் கூட கொஞ்சலாக வந்து கொண்டிருந்தது. இங்கே நான் உன்னோட ஆசிரியர்மா, மறுப்பு எதுவும் பேசக்கூடாது, சொல்லித்தரதை அப்படியே கேட்டுக்கணும். அவனது குரல் கூட குலைந்தே ஒலித்தது. ஃபோட்டோ எடுக்கிறதுல எக்ஸ்பர்ட், நான் 50 லட்சம் பரிசு வாங்கியிருக்கிறேன், சொல்லித்தர்றதை மட்டும் கற்றுக்கோ, ஓகேவா? கூறும்போதே கன்னத்தில் முத்தம் வைத்திருக்க அவனை நகர்த்தி விட்டு விட்டு கீழே செல்ல படிகளில் இறங்கி இருந்தார். 2 நாட்கள் முடிந்த பிறகு வீட்டிற்கு வர மறுபடியும் வாழ்க்கை வேகம் எடுத்திருந்தது. இப்போது குருவின் ஒவ்வொரு வேலைக்கும் சுமித்ரா தேவைப்பட்டாள். சுமி, இந்த பேண்ட்டுக்கு இந்த சட்டை ஓகேவா? சாக்ஸ் காணும் பாத்தியா? ஏதாவது சத்தம் கேட்டுக்கொண்டே இருக்கும். கூடவே சமையல் அறைக்குள் வந்தாள். நான் பாத்திரம் கழுகவா என கேட்டவனின் முகத்தை பார்த்தபடி இவள் நகர, இல்லை அப்படியே நில்லு, நான் உனக்கு பின்னாடி நின்று கழுவுறேன் சொல்லும்போதே அவனது தோளில் அடித்து சேட்ட சேட்ட என்றபடி நகர்வாள். மொத்தத்தில் எனக்காய் படைக்கப்பட்டவள் நீ, ஏனில் பாதி நீ என்பதை ஏதாவது ஒரு வகையில் உணர்த்தி கொண்டிருந்தான். 2 மாதம் முடிந்து விட்ட நிலையில் காலையில் வேகமாக புறப்பட்டு கொண்டிருந்தான். நேரம் 8 மணியை நெருங்கி இருக்க, சுமித்ரா சீக்கிரம், டைம் ஆச்சு, லேட் ஆகுமா? நான் வேணும்னா கேன்டீனில் சாப்பிட்டுக்கவா? இரவு வெகு நேரம் வேலை பார்த்தவன் இவளை கவனிக்க தவறி இருந்தான். நீங்கள் புறப்படுங்க, டைம் ஆகும், லேப்டாப் பேக்கை மட்டும் எடுத்துத்தா என்றவன் இவள் எடுத்து வரவும் வேகமாக கன்னத்தில் முத்தமிட்டவன் பை என்றபடி புறப்பட்டு இருந்தான். இவன் ஆஃபீஸ் சென்று 2 மணி நேரத்தில் அழைப்பு வந்தது பவித்ராவிடமிருந்து. குரு, சுமித்ராவுக்கு உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டல் வந்திருக்கிறோம், நீங்கள் வர முடியுமா? ஹாஸ்பிட்டல் பெயரை கேட்டவன் உடனே புறப்பட்டு இருந்தான். கொஞ்சம் பயத்துடனேயே வந்தவனை பவித்ரா வரவேற்றவள் இவள் இருக்கும் அறைக்கு அழைத்து செல்ல, டாக்டர் செக் செய்துக்கிட்டு இருக்காங்க, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணணும். பவித்ரா, என்ன ஆச்சு? காலையில் நல்லா தானே இருந்தா? துருவ் எங்க? சுமி உள்ளதான் இருக்கிறா, டாக்டர் இப்போ கூப்பிடுவாங்க. துருவ் தூங்குறான், பக்கத்தில் பார்த்துக்க சொல்லிட்டு வந்திருக்கிறேன். இவள் சொன்ன போதே மருத்துவரும் வெளியில் வர இருவரையும் பார்த்து அழைத்தவர், நீங்கள் தான் அவங்களோட ஹஸ்பண்டா? அவங்க மாசமாக இருக்கிறாங்க, கொஞ்சம் பெயின் இருக்குன்னு வந்தாங்க, எல்லா செக்கப்பும் செஞ்சிட்டோம், பயப்பட எதுவும் இல்லை. கரு தங்கிறதுக்காக ஊசி போட்டுருக்கு, ரொம்ப வீக்காக இருக்கிறாங்க. 5 மாதம் முடிகிற வரைக்கும் எந்த ஹெவியான வேலையும் செய்ய வேண்டாம், ட்ரிப்ஸ் போட்டுருக்கு, அது முடியவும் அழைச்சிட்டு போங்க. வேகமாக ரூம்பிற்குள் நுழைய பவித்ரா வாசலோடு நின்று கொண்டாள். சுமி அருகில் நெருங்கியவனை பார்த்து லேசாக சிரிக்க, நான் தான் கஷ்டப்படுத்திட்டேன், நான் ஒன்று கவனிக்கவே இல்லை, சாரிடி. லேசாக கலங்கிய வெளிகளோடு கூற, பைத்தியம் அப்படியெல்லாம் இல்லை, அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லுங்கள், சந்தோஷப்படுவாங்க. அடுத்த சில நாட்களில் 2 அம்மாக்களுமே கிளம்பி வந்தனர். பார்த்ததுமே கொஞ்சம் பயம் வந்து இருந்தது குருவிற்கு. குரு கூடவே அழைத்து சென்று விடுவார்களோ என. ஆள் சோபாவில் அமர்ந்து இருந்தவளிடம், சுமித்ரா ப்ளீஸ், அம்மா அழைச்சிட்டு போகிறேன்னு சொன்னால் சரின்னு சொல்லிடாத, இங்கேயே இரு, நான் உன்னை நல்லா கவனிச்சுக்குவேன், நானே துணி துவைக்கிறேன், உனக்கு சமைச்சு தரேன், எல்லா வேலையும் நானே செய்கிறேன், ப்ளீஸ் டி என இவளிடம் கெஞ்சி கொண்டு இருக்க, இவன் சொன்னதை கேட்டவளுக்கு அடக்க முடியாமல் சிரிக்க தோன்றி இருந்தது. அமர்ந்த வாக்கில் தலையை கலைத்துவிட, திலகவதி, டேய் போதுண்டா, வந்ததுமே என்னோட மருமக சொல்லிட்டா, ஆனாலும் நீ அவகிட்ட கொஞ்சம்
கெஞ்சுறத பார்க்கணுங்கிறதுக்காக தான் அவளை கூப்பிட்டுட்டு போகிறேன்னு சொன்னேன். நல்லா கெஞ்சுறேடா, பார்க்க நல்லா இருக்கு என்று சொல்லவும் மா என்றபடி தாயிடம் நகர்ந்தான். அடுத்து வந்த நாட்களில் சுமித்ராவை பூ போல தாங்கினான் என்றுதான் சொல்ல வேண்டும். திலகவதி அல்லது மல்லிகா யாராவது ஒருவர் மாறி மாறி வந்து இவளை கவனித்து கொண்டனர். எல்லோரும் ஆண் குழந்தை என எதிர்பார்த்து இருக்க அழகான பெண் குழந்தை பிறந்தது. குலதெய்வ கோயிலுக்கு பொங்கல் வைத்து ஸ்ரீ என பெயர் சூட்டியிருந்தனர் குழந்தைக்கு. இவள் பெங்களூர் அழைத்து வரவும் குருவின் உலகமே ஸ்ரீ என ஆகிப்போனது. ஊர் சுற்றும் பழக்கம் பாதியாக குறைந்திருக்க அவனின் கவனம் இப்போது அவனின் பெண் மீது மட்டுமே இருந்தது. இப்போதும் புகைப்படம் எடுக்கிறான் தான், அனைத்திலுமே இருப்பது ஸ்ரீ மட்டும்தான். முதலாக தவள ஆரம்பித்தது முதல் நடக்க ஆரம்பித்தது, இவனை அப்பா என அழைத்தது என அத்தனையும் இருந்தது. அத்தனையும் அவன் அப்டேட் செய்து கொண்டு இன்ஸ்டாகிராமில். அத்தனை புகைப்படத்திலுமே இருவரும் மட்டுமே ஆக்கிரமித்திருந்தனர். குருவின் தேவதை அவள். சற்றை தேடினாள். சுமித்ராவும் தென்படுவாள். நிறைமாத கர்ப்பிணியாக இருந்தபோது இவன் ஆசைப்பட்டது போல அவளை அமர வைத்து ஜடை பின்னிவிடும் வீடியோ. அடுத்ததாக இவன் பாடிய கண்ணான கண்ணே கண்ணான கண்ணே என் தோளில் சாயவா பாடிய போதே ஸ்ரீகுட்டி சத்தமாக அல. சொன்னேன்ல பாடுன பயந்துடுவான்னு சொன்னேன்ல என்றபடி சுமித்ரா ஸ்ரீயை அழைத்து கொண்டு ஓடும் அந்த காட்சி. நாட்கள் கூட வேகமாக நகர்ந்திருந்தது. இதோ இன்றும் ஸ்ரீகுட்டி சீக்கிரம் வாங்க போகலாம் என சத்தமிட்டவனின் குரலுக்கு ஓடி வந்தாள் ஸ்ரீ. 2 வயது துவங்கி இருந்தது. கருப்பு நிற ஜீன்ஸ் பேண்ட், மஞ்சள் நிற முழுக்கை டிஷர்ட், அதே கலரில் உடையோடு குருவும் கிளம்பி வந்திருக்க, ஸ்ரீகுட்டி அம்மா எங்க? அம்மா வரலையா? தெரியல என்பது போல உதட்டு பிதுக்கியவள் அன்னையை தேடி ஓட, சுமித்ரா இன்னும் கிளம்பலையா? எங்கே போகிறோம் அதை சொல்லுங்க. மா குரோக்கடைல் பார்க்க போகலாம் விளையாட்டு போல மழலை குரலில் சொல்ல, இருடி இவ வேற, எங்கே போகிறோம்? இப்போது குருவி பார்த்து கேட்க, அங்கே லேக் இருக்குல்ல, முதல்ல பார்த்துட்டு அப்படியே படகுல ஒரு சவாரி. என் பொண்ணு டிவி பார்த்து கேட்டா முதல்ல என்ன என்னன்னு, அதுதான் காட்ட போகிறேன். 2 வயசு குழந்தைக்கு என்ன தெரியும்? நான் அவளை விடமாட்டேன். ஏற்கனவே முன்னாடி ஒரு முறை அவளை அங்கே அழைச்சி சென்றிருக்க. அதனுடைய ஆழம் மட்டுமே 40 அடிக்கு மேல். நடுவில் திட்டு போல மணல் பரப்பு, அதில் நிறைய மரங்கள் இருக்கும். அந்த திட்டு பகுதியை சுற்றிலுமே அங்கங்கு முதலை படுத்திருப்பதை பார்க்கலாம். சமயத்தில் அழைத்து செல்லும் போட்டை கூட முதலை தொடர்வது உண்டு. இவனோடு சென்று பயந்து வந்த பயணம் அது. குரு, நான் என்னோட பொண்ணை விடமாட்டேன். பக்கத்தில் ஏதாவது பார்க்குக்கு கூட்டிகிட்டு போய் விளையாட வச்சு அழைச்சிட்டு வாங்க. சுமி கீழே இறக்கி விடமாட்டேன், பார்த்துக்குவேன். சொன்னது தான், பேச்சு முடிஞ்சது போங்க என்றபடி பெட்ரூமிற்குள் நுழைய, ரொம்ப பண்ணாதடி என சத்தம் பின்னோடு கேட்டது. 10 நிமிடம் தாண்டி இருக்கு. ஸ்ரீ சுமித்ரா அருகில் வந்தாள். விளையாட போகாதன்னு ஏன் சொன்ன? கோச்சிக்கிட்டாங்க. ஆமாண்டி கோச்சிக்கிட்டாங்க, நான் நம்பிட்டேன். ஸ்ரீகுட்டி, நான் ஒரு விஷயம் உங்ககிட்ட சொல்லட்டுமா? சமத்து பண்ண நீ கேட்டுக்கணும். மா என்ன? நீ சமத்தா இருந்தா இன்னும் கொஞ்ச நாளில் குட்டி தம்பி பாப்பா வரும் உன் கூட விளையாட. யார் மாதிரி? துருவ் மாதிரியா? கேட்டவளை பார்த்தபடி. அவன் உனக்கு அண்ணன் இல்லை, தம்பி தான். அவன் என்னை விடவும் குட்டியாக இருக்கிறான். ஏய், நீ உன்னோட அப்பா மாதிரி வளர்ந்தேன்னா அவனை தம்பின்னு சொல்லுவியா? நம்ம தம்பி குட்டியாக இருப்பான், உன்னோட கையை பிடிச்சிக்குவான், உன் கூடவே விளையாடுவான். இதை சொல்லவும் ஹை ஜாலி என்றபடி கத்திக்கொண்டு ஓடியிருந்தாள். அடுத்த 5வது நிமிடம் குரு இவளை தேடி வந்திருந்தான். சுமி பாப்பா கிட்ட என்ன சொன்னேன் என்றபடி. நான் ஒன்றும் சொல்லலை. எங்கே என்னோட முகத்தை பார்த்து சொல்லு, உண்மையை சொல்லு என்று கேட்கவும் தலை அவளையும் அறியாமல் ஆடியது. மகிழ்ச்சியோடு அருகே நெருங்கியவனை கை வைத்து தடுத்திருந்தாள். பா என்ற குரல் பின்னோடு கேட்க ஸ்ரீயை தோளோடு தூக்கியவன் மறு கையால் சுமித்ராவை அணைத்திருந்தான். குரு மகிழ்ச்சியாக கைகளுக்குள் தஞ்சமடைந்திருந்தாள். மனம் கூட ஒரு நிமிடம் பழைய நிகழ்வுக்கு சென்று திரும்பி இருந்தது. திருமணம் முடிந்த கொஞ்ச நாட்களிலேயே அவனது அன்பு புரிய ஆரம்பித்திருந்தது தான். ஏன் தன்னால் உணர்ந்து கொண்ட விஷயமும் தான். ஏன் தான் கூட கொஞ்சம் கொஞ்சமாக மாறி வருவதை உணர்ந்தவள். ஏன் தன்னால் உணர்ந்து கொண்ட விஷயமும் கூட. தன்னுடைய மனம் கூட கொஞ்சம் கொஞ்சமாக மாறி வருவதை உணர்ந்தவள்தான். 2 பேருக்கும் நடுவே இருந்த மெல்லிய தடை கூட பாம்பு தீண்டிய அன்றை முடிவுக்கு வந்திருந்தது. அதன் பிறகு அவன் கேட்டு தன்னிடம் மறுப்பதற்கு எதுவும் இல்லை என்பதை அப்போதே முடிவாக உணர்ந்திருந்தாள். முழுக்க முழுக்க அவனுக்காக தவித்தது கண்முனை வந்து சென்றது.
இப்போது அந்த தவிப்பு கண்களில் இல்லை. குருவின் முகம் பார்க்க சுமையின் கண்களில் காதல் இருந்தது. அளவுக்கு அதிகமான பிரியம் கண்களில் வழிந்தது. நீ தந்த அன்பை உனக்கு 1000 கோடி மடங்காக திருப்பித் தருவேன் என்பதை அவளது கண்கள் அவனிடம் சொல்லாமல் சொல்லியது. அவளது முகம் பார்த்தவனுக்கு கூட அது புரிந்தே இருந்தது. அழகாக அங்கே ஆட்சி செய்தது அன்பு மட்டுமே. இவர்களின் வாழ்க்கையில் என்றுமே இசைக்கும் அன்பின் ராகம் என்றபடி நாமும் வாழ்த்தி விடை பெறுவோம். நிறைவுற்றது. இது போன்ற கதைகளை கேட்க கவிசோமி கதை உலகம் சேனலை பின்தொடருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே உங்களோட அன்பை நிறைய கொடுங்க. நன்றி.